வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ். இன்றைக்கி நாம் யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் நிறையவே பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அமைக்கிக்கோங்க. அப்போ தான் நம்ம எப்பப்போ வீடியோ போடுறோமோ அப்போவே உங்களுக்கு பார்க்க முடியும். வாங்க நாம் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நாம் இந்த மாதிரி உளுந்து ஜாரில் அரைச்சோம் அப்படின்னா வடைக்காகவோ இல்லை ஏதோ ஒரு பர்பஸ்க்காக நம்ம ஜாரில் அரைக்கும்போது இது ஒட்டிக்கிட்டே இருக்கும். இதை கழுவுறதுக்கு நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம். இது தண்ணியில் ஊற வச்சு அப்புறமா தான் இதை கழுவ முடியும். ஆனால் இதை நம்ம எவ்வளோ சீக்கிரமாக கழுவலாம் பாருங்கள். கொஞ்சமாக இதில் கல்லுப்பு போட்டுக்கோங்க. கல்லுப்பு போட்டுட்டு தண்ணி எதுவும் ஊற்ற வேணாம், அப்படியே நம்ம தேய்ச்சா போதும், சட்டுன்னு எல்லாமே வந்துடும் பாருங்கள். இதில் நான் தண்ணி எதுவுமே ஊற்றலை, அப்படியே பாருங்கள், லைவில் உங்களுக்கு அப்படியே காமிக்கிறேன். தண்ணி எதுவும் ஊற்றாமல் அப்படியே தேய்ச்சிட்டு நமக்கு தேய்க்கும் போதே தெரியும் எவ்வளோ அழகாக அது க்ளீன் ஆகுது அப்படின்னு. உப்புங்கிறது நமக்கு சாப்பாட்டுக்கு மட்டும் இல்லை, இந்த மாதிரி வழுவழுப்பான பாத்திரங்கள் கழுவுறதுக்கும் ரொம்பவே யூஸ் ஆகும். பாருங்கள், ஜஸ்ட் அதை நான் தேய்ச்சி தான் விட்டேன், அது எவ்வளோ அழகாக க்ளீனாக இருக்குது அப்படின்னு. உள்ளே இருக்கிற அந்த வழுவழுப்பு தன்மை எல்லாமே போயிடுச்சு பாருங்கள். ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ்லேயே நம்ம அழகாக க்ளீன் பண்ணிடலாம். இப்போ நம்ம தண்ணி ஊற்றி கழுவினோம் அப்படின்னா எதுவுமே இருக்காது பாருங்கள். இந்த மாதிரி நம்ம வழுவழுப்பு அகற்றுறதுக்கு நம்ம உப்பை யூஸ் பண்ணோம் அப்படின்னா சீக்கிரமாக பாத்திரங்களை கழுவி எடுத்துக்கலாம். எதுவுமே இல்லை. இப்போ நம்ம கடைசியாக சோப்பு போட்டு லைட்டாக வாஷ் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும். இல்லை அப்படின்னா நம்ம வடைக்கு நம்ம ஜாரில் அரைக்கிறதுக்கு முன்னாடியே எண்ணெய் தடவி அரைச்சோம் அப்படின்னா அப்போவும் நமக்கு இந்த மாதிரி ஒட்டிக்கிட்டு இருக்காது. ஆனால் சப்போஸ் மறந்து போய் நம்ம உளுந்து அரைச்சிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி உப்பு வச்சு க்ளீன் பண்ணி பாருங்கள், ரொம்பவே அழகாக நமக்கு க்ளீன் ஆகும். இந்த டிப்ஸ் கிச்சனில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்ததாக வாங்க நம்ம அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். இது பாருங்கள், பாதாம் பிசின். நான் ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி வைக்கிறேன். நம்ம இந்த மாதிரி தண்ணி ஊற்றி வைக்கும்போது மறுநாள் அழுகும்போது நல்லா பொங்கி இருக்கும் இது. அப்போ நம்ம இதை எடுத்து நம்ம ஈஸியாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் நைட்லேயே நம்ம தண்ணி ஊற்றி வைக்கிறோம். இது நம்ம டெய்லி சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு உடம்புல இருக்கிற சூட்டை தணிக்கும். அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு வெள்ளைப்படுதல் பிரச்சனைங்கிற பிரச்சனையும் வராமல் இருக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரொம்பவே சிம்பிளாக காலை வேளையில் நம்ம இதை எப்படி சாப்பிட்லாம் அப்படின்னு பாருங்கள். இதுக்காக நான் பாதி அளவுக்கு லெமன் எடுத்துருக்குறேங்க. இந்த லெமன் ஜூஸ் நல்லா பிழிஞ்சு விட்டுக்கலாம். அதில் இருக்கிற சீடெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஜூஸ் மட்டும் நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ நாம் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ஊற வச்ச பாதாம் பிசினை அதில் சேர்த்துக்கலாங்க. இது மிக்சியில் அடித்து கூட சேர்த்துக்கலாம், ஆனால் நான் அதை அப்படி தான் சேர்த்துக்க போகிறேன். இப்போ நம்ம இனிப்பு சுவைக்காக சுகர் சேர்த்துக்கலாம், இல்லைனா இந்த மாதிரி ஹனி சேர்த்துக்கலாம். இது சுத்தமான ஹனி. நான் டெய்லி மார்னிங் இந்த மாதிரி தான் குடித்து என்னுடைய வெயிட்டை 80 கிலோ 55 கிலோ வரைக்கும் நான் வெயிட் கம்மி பண்ணியிருக்கிறேன். அதாவது எனக்கு குழந்தை பிறந்தும் போது எடை 30 கிலோ அளவுக்கு மேலே அதிகமாகிடுச்சு. அந்த டைமில் நான் இதை காலையில் டீ எப்போவுமே குடிக்கிறதே இல்லை, அதை கட் பண்ணிவிட்டு டெய்லி மார்னிங் டீக்கு பதிலாக இதை குடிச்சிட்டு என்னுடைய வெயிட்டு 30 கிலோவுக்கு மேலே கம்மி பண்ணியிருக்கிறேங்க. இப்போ பாருங்கள், நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க. நம்ம ஹனி ஊற்றுறது ரொம்பவே நல்லது. இது சுத்தமான ஹனி இது. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இல்லை நீங்கள் வெயிட் லாஸுக்காக இல்லை நார்மலாக குடிக்கிறீங்க, கொஞ்சம் ஹெல்த்தியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பால் சேர்த்துக்கலாங்க. நான் வெயிட் லாஸ் பர்பஸுக்காக இதை குடிக்கிறதால லெமன் யூஸ் பண்ணிக்கிட்டேங்க. நீங்கள் பாலும் ஊற்றிக்கலாம். இதை நம்ம காலை வேளையில் குடித்தோம் அப்படின்னா அவ்வளோ தெம்பாக இருக்குங்க. நீங்கள் பச்சை தண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக லைட்டாக சூடாக இருக்கிற தண்ணி யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் இன்னும் நல்லாயிருக்கும், நமக்கு வெயிட் லாஸுக்கு ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். இப்போ நான் பச்சை பயிறு இந்த மாதிரி நல்லா முளைக்கட்டி வச்சுருக்கிறேங்க. இது ஒரு 3 நாளுக்கு வரும். ஒரு 3 டேஸுக்கு தகுந்த மாதிரி நான் இந்த மாதிரி முளை கட்டுறதுக்கு வச்சுருக்கிறேன். இப்போ இதில் கொஞ்சமாக ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு எடுத்து போட்டிருக்கிறேங்க. ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றியிருக்கிறேன். இது வேக வைக்கிறதுக்கு ரொம்பவே தண்ணி நமக்கு தேவைப்படாது. அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இப்போ நான் வேக வைக்க போகிறேங்க. இதை இந்த மாதிரி நம்ம காலை வேளையில் வேக வச்சுருக்கும்போது நம்ம அடிக்கடி கிச்சனில் இருக்கும்போது ஒரு 2 டீஸ்பூன் வாயிலாக எடுத்து போட்டுக்கலாம். நாம் இதை வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது ஒவ்வொரு டீஸ்பூனாக எடுத்து சாப்பிட்டுக்கலாங்க. இதை பச்சையாக சாப்பிட்றது இன்னும் நல்லது. ஆனால் பச்சையாக சாப்பிட்றதுக்கு விருப்பம் இல்லாதால் ஒரு அரை வேக்காடு போட்டு இந்த மாதிரி சாப்பிடும்போது ரொம்பவே ஹெல்த்தியானது. இது நமக்கு அரை வேக்கெட்டில் சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் நமக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி நம்ம போகும்போதும் வரும்போதும் சாப்பிட்றதுக்கு நல்ல வசதியாக இருக்கும். இந்த டிப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் உங்களுக்கு. அடுத்ததாக நம்ம இன்னொரு டிப்ஸ் பார்க்கலாம். இந்த மாதிரி அரிசி நம்ம வீட்டில் வாங்கி வச்சுப்போம் இல்லையா, இந்த அரிசியில் நமக்கு புழுக்கள் அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும். புழுக்கள் மட்டும் இல்லை, இந்த மாதிரி பூச்சி வண்டு எல்லாமே வருங்க. அதுக்கு நாம் என்ன செய்யலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்காக பே லீஃப் நான் எடுத்துருக்கிறேன். அதாவது பிரியாணி இலை அப்படி சொல்லுவாங்க இல்லையா, அந்த இலையை எடுத்துருக்கிறேன். இதை நம்ம அரிசி வாங்கினோடனே ஓப்பன் பண்ணி அதில் போட்டு வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத் எடுத்துக்கலாங்க. அதாவது இந்த மாதிரி ஓட்டையாக இருக்குது இல்லையா, இந்த காட்டன் கிளாத் இதில் நம்ம கிராம்பு போட்டு வச்சோம் அப்படின்னா அந்த ஸ்மெல்
ஸ்மெல் வந்து வெளியே வரதுக்கு வசதியாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத் எடுத்து நம்ம அதை முடிஞ்சு போட்டு உள்ளே போட்டு வச்சோம் அப்படின்னா நமக்கு புழுக்கள் வராது, பூச்சிகள் வராது, ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும். இந்த டிப்ஸ் எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதனால தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன். அரிசியில் மட்டும் இல்லைங்க, பருப்பில் கூட நமக்கு பூச்சிகள் வரும், வண்டுகளுமே சீக்கிரமாக வந்துடும் நமக்கு. அதுவும் மெயினாக இந்த மாதிரி கடலைப்பருப்பு, உளுந்தம் பருப்பு, இந்த பருப்பு நம்ம எப்போவுமே வாங்கி வீட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். இதுலேயும் நம்ம இந்த மாதிரி பே லீஃபு, கிராம்பு போட்டு வச்சோம் அப்படின்னா எந்த விதமான பூச்சிகளோ வண்டுகளோ எதுவும் வராமல் நமக்கு பாதுகாப்பாக இருக்கும். மேக்ஸிமம் நம்ம எல்லார் வீட்லேயுமே 1 கிலோ 2 கிலோ இந்த மாதிரி பருப்பு வாங்கி வைப்போம். ஏன்னா இது எப்போவுமே நமக்கு யூஸ் ஆகிற ஒரு விஷயம். ஸோ அதனால் நமக்கு பூச்சிகள் சீக்கிரமாக வந்துடும். இந்த டிப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணி ஸ்டோர் பண்ணி வைங்க. உங்களுக்கு எந்த விதமான பூச்சி தொல்லையுமே வராமல் இருக்கும். இது நீங்கள் 1 மாதம் யூஸ் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து எஃபெக்ட் நல்லா தெரியும். அதோட ரிசல்ட் வந்து சீக்கிரமாக உங்களுக்கு கிடைக்கும் பாருங்கள். அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நம்ம மாப்பு, வீடு துடைக்கிற மாப்பு நம்ம எல்லா வீட்லேயுமே இருக்கும். இந்த மாதிரி பழசான மாப்பு இதை வச்சு நான் இன்னொரு வீடியோ கூட பண்ணியிருக்கிறேன். அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இன்னொரு விஷயம் இதுக்காக யூஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி பழைய காட்டன் கிளாத் எடுத்துக்கலாங்க. அதாவது ஓல்டு சாரி தான் நான் எடுத்திருக்கிறேன். இந்த சாரியை நம்ம மடிப்பு எடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அதாவது கீழே மடிப்பு எடுக்கிற மாதிரி இந்த மாதிரி சுற்றி சுற்றி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம எடுக்கும்போது நமக்கு பூ மாதிரி வரும் பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் இன்னொரு முறை எடுத்து காமிக்கிறேன். நார்மலாக நம்ம சாரீக்கு மடிப்பு எடுக்கிற மாதிரி இந்த மாதிரி எடுத்துக்கலாங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் இது. கடைசி வரைக்கும் பாருங்கள் நான் இதை எப்படி பண்ணுறேன் அப்படின்னு. உங்களுக்கு இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எங்கள் வீட்டில் நான் இதை அடிக்கடி யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம நல்லா மடிப்பு எடுத்து முடிச்சதுக்கப்புறமா நம்ம பழைய மாப்பு எடுத்து வச்சோம் இல்லையா, அதில் இருக்கிற நூல் எல்லாமே கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ பாருங்கள் சாரீ எப்படி வச்சுருக்கிறோம் அப்படி. சாரியோட ஒரு பகுதி நீளம் அதிகமாகவும் சாரியோட ஒரு பகுதி நீளம் குறைவாகவும் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நமக்கு இது கரெக்டாக வரும் பாருங்கள். இப்போ நம்ம நீளம் கம்மியான பகுதி, நீளம் குறைவாக இருக்கிற பகுதியை நம்ம எண்டில் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு நூல் போட்டு கட்டி விட்டுக்கலாங்க. கட்டும்போது நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு நூல் எடுத்து கட்டிவிட்டோம் அப்படின்னா நல்ல வசதியாக இருக்கும். இப்போ பாருங்கள், கீழே வச்சுட்டு அந்த பகுதியில் நம்ம கட்டி விட்டுட்டோம். சாரி மடிப்பு எடுக்கிறது ரொம்பவே முக்கியம் நமக்கு. இந்த மாதிரி மடிப்பு எடுத்து நீளம் குறைவான பகுதி கீழே வச்சுட்டு நீளம் அதிகமான பகுதியை மேலே வச்சுட்டு நம்ம கட்டி விட்டுட்டோம் பாருங்கள். கட்டி விட்டுட்டு இந்த மாதிரி சுற்றி விட்டுக்கணும். இப்போது நமக்கு இப்போ பாருங்கள் பூ மாதிரி வரும் பாருங்கள். இது நமக்கு மாப்பு வந்து நமக்கு எப்படி நம்ம இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி மடிப்பு எடுத்து நம்ம கட்டி வச்சுட்டு பார்க்கும்போது மாப்பு நமக்கு எப்படி இருக்குதோ அதே மாதிரி நமக்கு பார்வைக்கு தெரியும். இப்போ நம்ம மேலே இந்த மாதிரி நூல் வச்சு மறுபடியும் நம்ம கட்டி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், பக்கெட்டில் கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கலாங்க. எப்போவுமே வீடு துடைக்கும் போது நுரை வர பொருள் நம்ம யூஸ் பண்ணவே கூடாது. அப்படி இருந்தால் வலுவலுப்பாக இருக்கும். அதனால் நான் டெட்டால் கொஞ்சம் ஊற்றிக்கிட்டேங்க. இப்போ நான் அதில் முக்கி நல்லா வீடு துடைக்கலாம் பாருங்கள். ரொம்பவே சூப்பராக வேலை செய்யுங்குது பாருங்கள். நம்ம மாப்பு வந்து நம்ம தண்ணியில் முக்கினோன்னா கூட நமக்கு நல்ல வெயிட்டாக தெரியும். ஆனால் இந்த மாதிரி நீங்கள் மைல்டான கிளாத் யூஸ் பண்ணி வீடு துடைச்சோம் அப்படின்னா நமக்கு கை வலிக்காது. இந்த மாதிரி ஈஸியாக நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள். இப்போ நம்ம 2வது தடவை நம்ம துடைக்கும் போது ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். கல்லுப்பு போட்டு நம்ம வீடு துடைச்சோம் அப்படின்னா வலுவலுப்புத்தன்மை இல்லாமல் இருக்கும். அதே மாதிரி நமக்கு அழுக்குகள் எல்லாமே சீக்கிரமாக ரிமூவ் ஆகும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.